இங்கு குழுமியிருக்கின்ற அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு கல்லடை மத்தியாய சேனையினர் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெண்கள் தினம் அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? எதுக்காக பெண்கள் தினம் கொண்டாடுறது தெரியுமா? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு வரலாறு உண்டு. இந்த பெண்கள் தினத்திற்கும் ஒரு வரலாறு என்ன செய்கிறது இருக்கின்றது. அது என்ன லைட்டாக சொல்லிட்டு என்னோட வரவேற்பு ஆரம்பித்தான் நினைக்கிறேன். 18 நூற்றாண்டுகளுக்கு முன் வரை, 18ஆம் நூற்றாண்டு வரை கடவுள் இந்த உலகை படைத்த நாள் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை மக்கள் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டிருந்தனர். கடவுள் எப்படி படைத்தாரு? சமதான் படைத்தார். 18ஆம் நூற்றாண்டில் ஒரு சிறிய குழப்பம் வந்துச்சு. ஆண் நிறுத்தி ஆரம்பித்தாங்க. பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். சொத்து என்னல்ல, பங்கு கிடையாது. பெண்கள் வீட்டில் சமையல் பண்ணிட்டு மாற்றிக்கணும், வேலைக்கு போகக்கூடாது. ஒரு சில சட்டங்களை அப்படிச்சாங்க. அவர்களுக்காக கொண்டு வந்துட்டாங்க. இதனால் 18ஆம் நூற்றாண்டில் போலந்து, இத்தாலி, ரஷ்யா இங்கே பண்ணிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நியூயார்க்கு வேலை போயிருக்கிறாங்க. அங்கே போன இடத்துல அனைத்திற்கும் வரி, அவர்கள் பயன்படுத்துகின்ற ஊசி முதல் அவர்கள் பயன்படுத்துகிற கழிவறை வரை அனைத்திற்கும் வரி போட்டுருக்காங்க. அப்போ இதை எதிர்த்து பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் போராட்டத்தில் ஈடுபட முடிவுக்கு வர்றாங்க. போராட்டத்தில் 1820 என்ன செய்றாங்க? போராட்டத்தில் ஈடுபட்டு உழைக்கும் பெண்கள் இயக்கமாக இருக்கிறாங்க, உருவாக்குறாங்க. இதை தொடர்ந்து யார் கேட்டால் ரொம்ப படித்தவங்களாம் இல்லை, தையல் வேலை செஞ்ச பெண்கள். அதுக்கப்புறம் 1908 வேலைக்கேற்ற ஊதியம் வேணும், வாக்குரிமை வேணும்னு சொல்லிட்டு 1500 பெண்கள் இணைந்து நியூயார்க்கில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தினால் உலகமே செஞ்சு நம்பிக்கை போய் நின்னது. இதில் பஞ்சாலையில் வேலை செய்கிற 75 பெண்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தை அவர்களுக்கு முயற்சித்தார்கள். அப்பொழுதே இழந்து இந்த பெண்கள் இயக்கத்தை ஆரம்பிக்க விட்டிருந்தார்கள். 1917 முதல் உலக போர் நடக்கும் பொழுது மார்ச் 8ஆம் நாள் பெண்கள் சொல்றாங்க, எங்களுக்கு போர் வேண்டாம், அமைதி வேண்டும், ரொட்டி வேண்டும், நாங்கள் அமைதியாக இருக்கணும், சாப்பிடணும், எங்களுக்கு போர் வேணும்னு செய்றாங்க. ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அதனுடைய விளைவாக ரஷ்யனுடைய முடியாட்சி முடிவுக்கு என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சுது. இதனால் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று கிளாரா ஜெர்கின் அப்படின்றவர் நினைச்சாரு. பெண்களுடைய சர்வதேச மாநாட்டில் முன்மொழிய 17 நாடுகளை சார்ந்த 100 பெண்கள் என்ன செய்றாங்க, வழிமொழிகிறாங்க. அதனால தான் மார்ச் 8ஆம் தேதி என்பது பெண்கள் தினமாக என்ன செய்யப்படுகிறது, சிறப்பிக்கப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு இந்த பெண்கள் தினத்தை மார்ச் 8 கொண்டாடலாம் என்று ஐநாவானது என்ன செய்து முடிவெடுத்து அறிவிக்கின்றது. இதுதான் பெண்கள் தினம் கொண்டாடுவதனுடைய பின்னணி. இப்போ இந்த தினத்தை கொண்டாட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து என்ன செஞ்சிருக்கோம், கூடி வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பெண்கள் தின விழாவை சிறப்பான முறையில் நமக்கு வழிநடத்தி தர தலைமையேற்று நமக்கு கருத்துக்களை வழங்கி சிறப்பிக்க முன்வந்து அமர்ந்திருக்கின்ற அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களை அன்போடு பொன்னாடை போர்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்றி நம்மை இன்னும் ஊக்கப்படுத்தி சிறப்பான முறையில் நாமும் மக்களை வழிநடத்தி செல்ல, நாம் செய்கின்ற பணிகளை சிறப்பான முறையில் ஆற்றிட நமக்கு உத்வேகமாக உந்து சக்தியாக திகழ கருத்துரை வழங்க வந்திருக்கின்ற சகோதரி அமளி அவர்களை அன்போடு வரவேற்று பொன்னாடை அணிவிக்கின்றோம். பெண்கள் தின விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடி ஒரு சிறிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்யலாம் என்று நமக்கு முன்மொழிந்து வழிகாட்டி சிறப்பான முறையில் நடைபெற பல இடங்களுக்கு அழைப்பினை கொடுத்து இங்கு அனைவரையும் அழைத்து சேர்த்த பெருமை நம் பங்கு தந்தையும் வட்டார அதிபருமாகிய அருட்தந்தை அருள் அந்தோனியை சாரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். நம் அருட்தந்தையவர்களுக்கு துணையாக நின்று பல்வேறு விதமான பணிகளை சிறப்பான முறையில் முன்னெடுத்து வருகின்ற துணை அருட்தந்தை அருட்தந்தை செபஸ்டின்
ஜெரால்ட் அவர்களை அன்போடு வரவேற்று பொன்னாடை போற்று கௌரவிக்குமாறு அழைக்கின்றேன். வெற்றியின் அன்னை கலப்பு பிரசிடியம் மிக சிறப்பான முறையில் நடைபெற பல்வேறு விதமான ஒத்துழைப்புகளை கொடுத்து ஊக்குவித்து உற்சாகமூட்டி வழிநடத்தி வருகின்ற நமது ஜேஎம்ஜே இல்ல அருட்சகோதரி ரோஸ்லின் அவர்களை அன்போடு வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். ஒரு விழா சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்றால் தலைவர்கள் மட்டுமல்ல, நாம் மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னின்று வருகின்ற பொழுதுதான் அந்த விழா சிறப்புடன் அமையும். அந்த வகையில் எங்களது எளிய அழைப்பை ஏற்று இவன் வருகை தந்திருக்கின்ற வீரவநல்லூர், சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், சிங்கம்பாறை, தாளார்குளம் அனைத்து பங்கு மக்களையும் அனைத்து ஊர்களையும் சார்ந்த பெண்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகின்ற எங்களது கலப்பு பிரசிடியத்தின் ஆண் உறுப்பினர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இத்தோடு எனது வரவேற்புரை முடிக்கின்றேன். மரியாயின் சேனையாகிய நமக்கு எல்லா காலங்களிலும் உறுதுணையாக இருந்து ஆன்மீக ஆலோசகராயிருந்து வழிநடத்தி வரும் சிஸ்டர் ஞானச்சந்திரா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் ஏற்கனவே திருப்பள்ளியில் நிறைய பேசிட்டேன், அதுக்கு கடைசியும் பேச வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்நாளை கொஞ்சம் விசிலடிக்கு இந்த நாளை இந்த கருத்து உணர்வுக்கான நாளாக இருப்பதனால கருத்துரையாளர்கள் அதிக நேரம் செலவழிப்பது நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நான் பங்கு தந்தை என்ற முறையில் இந்த சிறப்பு கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அம்பை மறை வட்டத்தில் மரியாயின் சேனையரை மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஆன்மீக குரு வீரவனுடைய பங்கு தந்தை அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளாரை வரவேற்பு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மறை வட்டத்தில் நிறைய மூத்த குருக்கள் இருந்தாலும் கூட இவர் தான் இதற்கு பொருத்தமானவர் என்று நம்முடைய ஆயருக்கு என்ன செய்திருக்கு தெரிந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஆன்மீகத்தோடு தன்னுடைய பங்கை வழி நடத்தக்கூடிய அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருந்ததுனால இவரே சிறந்தவர் இந்த காரியத்தை செய்வதற்கு என்று அவர் உணர்ந்து இந்த பொறுப்பை அவருக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அது நமக்கு மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அதனால இந்த இடத்துல இந்த கூட்டத்தை அவர் ஆரம்பிப்பது மிக மகிழ்ச்சிக்குரிய காரியமாக நானும் நினைக்கிறேன். எனவே உங்கள் அனைவருடைய சார்பாக நம்முடைய அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக சிறப்பு கருத்தொழிலராக நம் மத்தியிலே கலந்து கொண்டிருப்ப நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய பெண்கள் பணிக்குழுடைய செயலர் கோவில்பட்டியை சார்ந்த திருமிகு அமலி அவர்கள். திருமிகு அமலி அவர்கள் எனக்கு 2009 ஆண்டிலிருந்து தெரியும். நான் முதலாக ஆர்டினேஷன் வாங்கி உதவி குருவாக கோயில்பட்டிக்கு முதல் பங்கு எனக்கு கோயில்பட்டி தான் உதவி பங்கு தந்தையாக நான் பண்ணேன். அன்றிலிருந்தே அவருடைய குடும்பத்தை நான் நன்கு அறிவேன். அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லோருமே ஆலய பணிகளில், குறிப்பாக அந்த பங்கில் உள்ள பணிகளில் மட்டுமல்ல, நம்முடைய மறை மாவட்டம் அதனையும் தாண்டி தேசிய அளவிலும் கூட எல்லா விதமான பணிக்குழுக்களிலும் அரசியல் செயல்பாடு, சமூக செயல்பாடு, பெண்களுக்கான செயல்பாடுகள், எல்லா செயல்பாட்டிலுமே அவர்கள் இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இந்த நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டத்துக்கு அவர்கள் இந்த சிறப்பினை செய்யக்கூடிய காரியம் நமக்கு ஒரு அனுபவமிக்க காரியமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான அறிவையும் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் சிறப்பாக இந்த சமூகத்தில் நான் செயல்படுவதற்கும் சால சிறந்ததாக இருக்கும் என கருதினால் அவரை நாம் வரவேற்றிருக்கிறோம் இந்த கூட்டத்துக்கு. எனவே அவர்களை நாம் அனைவருடைய சார்பாக நான் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். திருமிகு அமலி அவர்களை இந்த கூட்டத்துக்கு நான் அன்போடு நான் என்ன செய்கிறேன், வரவேற்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த செஷனை அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தொடங்கி வைக்கிறார்கள். இந்த நிகழ்வு ஒரு சிறிய இடைவேளையோடு நிறைவேறும். அதுக்கு அடுத்தபடியாக இடைவேளை முடிந்து 2வது செஷன் என்ன செய்யும் ஆரம்பிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய
அம்பை வட்டார அதிபரும் இந்த கல்லுடைக்குறிச்சி புனித அந்தோணியாரின் திருத்தலத்தினுடைய அதிபருமாகிய அன்பு அருள் தந்தை நண்பர் அருளந்தனி அவர்களை, பெண்களுக்கு கருத்துரையை வழங்க வந்திருக்கின்ற அன்பு அக்கா அமளி அவர்களை, அன்பு அருள் சகோதரிகளை, அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்குமே இயேசுவின் பெயராலும் அன்னை மரியாளின் பெயராலும் முதலில் வாழ்த்துக்களை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் சொன்னாங்க, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பெண்களுக்கு கருத்துரை வழங்க பெண்கள் வருவார்கள் என்று சொன்னாங்க. ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. சரி, ஏன்னா மரியாயின் சேனையினர் என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. சரி, மரியா எப்படி ஒரு சிறந்த பெண்ணாக நமக்கு முன்பாக திகழ்ந்திருக்கிறாள், அவளைப் போல நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்ற ஒரு சின்ன கருத்துரையை வழங்குவதற்காக உங்கள் மத்தியில் நான் நிற்கின்றேன். போன வாரம் என்னுடைய பங்கில் வந்து திருவிழா நடந்தது, லூர்து அன்னை திருவிழா. அப்போ அருள் தந்தை ரூபஸ் அவர்களை, சேசுவை அவர்களை அன்போடு அழைத்திருந்தேன். அப்போ அவங்க முதல்ல சொன்னாங்க, பல நேரங்களில் நம்ம வந்து இந்த மாதா கோயிலுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? மாதா கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? மாதாவை பார்க்க போகிறோம், மாதாட்ட ஜெபிக்க போகிறோம். அவங்க சொன்னாங்க, அருமையான ஒரு ஆக்ஷன் சொன்னோம், மாதாட்ட கேட்க போகிறோம். ஆனால் யாருமே மாதாவை போல மாற அங்கு போவது இல்லை. நிச்சயமாக இன்னைக்கு பெண்களாகிய உங்கள் அனைவருக்கும் மிக சிறந்த முன்மாதிரி. உலகத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சிறந்த முன்மாதிரி யார் என்றால் அன்னை மரியாளாகத்தான் இருக்க முடியும். இன்னைக்கு சமீப காலத்தில் செய்தித்தாள்கள்லாம் எல்லாம் புரட்டி பாருங்க, பெண்களுடைய தற்கொலை ஒரு புறம், இன்னும் சிறப்பாக பெண்கள் வந்து அவல நிலைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, பாலியல் ரீதியாக பெண்கள் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது நிச்சயமாக அன்றாட செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். அதற்கு காரணம் இன்னைக்கு பெண்கள் பல நேரங்களில் கோழையாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் பெண்கள் வீரம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நல்லா கவனிங்க, பெண்கள் என்பவர்கள் வெறும் அடுப்படியில் இருப்பதற்காக மட்டுமல்ல, அதை மனசில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களால் சாதனை படைக்க முடியும், நிச்சயமாக பெண்களால் சாதனை படைக்க முடியும் என்ற ஆழமான ஒரு சிந்தனையோடு உங்கள் முன்பாக இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை வந்து உங்கள் முன்பாக நான் கருத்தில் வைக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நற்செய்தி வாசகம், இயேசு 3 முறை சோதிக்கப்பட்ட நிகழ்வு, அதை ஒட்டிய ஒரு சின்னது. நிறைய சோதனை வரும், ஆனால் பெண்கள் நினைத்திருந்தால் அந்த சோதனையை சாதனையாக மாற்ற முடியும். அன்புள்ளே, உலகத்தினுடைய மிக உயரமான இடம் எவரெஸ்ட் சிகரம் என்று சொல்லுவார்கள். நிச்சயமாக நிறைய மனிதர்கள் அதில் ஏறி இருக்கிறார்கள், பெண்களும் ஏறி இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு ஊனமுற்ற பெண்மணி, அவருடைய பெயர் வந்து இவ்வாறு சொல்லப்படுகிறது, அருணிமா சின்ஹா, ஒரு ஊனமுற்ற பெண்மணி. எப்படி இவள் ஊனமுற்றவளாக மாறுகிறாள்? இவள் பேசிக்கா வந்து கைப்பந்து வீராங்கனை, அது வந்து வாலிபால் விளையாட்டு வீராங்கனை. இவள் தன்னுடைய மாநிலத்திலிருந்து, லக்னோவிலிருந்து டெல்லிக்காக வந்து விளையாட போகிறாங்க. ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் வந்து ஒரு சில கொள்ளையர்கள், திருடர்கள் வந்து அந்த ரயிலில் வந்து மக்களுடைய உடைமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாருமே பயந்து போன நிலையில் இருக்கின்ற போது இந்த ஒரு இளம்பெண், அவளுக்கு வந்து அப்போது 25 வயது, 2011ஆவது ஆண்டு நடந்த சம்பவம், அவளுக்கு 25 வயது. அவள் துணிந்து நின்று ஏறக்குறைய ஒரு 5-6 ஆண்களோடு போராடுகிறாள். முடிந்த அளவுக்கு அந்த உடைமைகளை பாதுகாக்க போராடக்கூடியவளாக இருக்கிறாள். கடைசியில் அந்த ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவளை அடித்து நொறுக்கி அந்த ரயிலிலிருந்து வெளியே வீசுகிறார்கள். இன்னொரு தண்டவாளத்திலிருந்து ஒரு ரயில் வந்து கொண்டு இருக்கிறது, அதில் மோதி தனது காலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீட்டில் முடங்கி விடுவாளோ என்ற
நிலையில் இருக்கின்ற போது அந்த பெண்மணி சொல்லுகிறாள், நான் ஒருபோதும் முடங்கி போக மாட்டேன். இன்னைக்கு பல நேரங்களில் வாழ்க்கையில் சோதனை உண்டு. அந்த சோதனையில் நான் ஒருபோதும் முடங்கி விடக்கூடாது. இவள் என்ன செய்கிறாள், நான் முடங்கி போக மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து மீண்டுமாக உத்தரகாண்ட் என்ற மாநிலத்திற்கு வந்து அங்கு ஒரு பெண்ணிடம் மலை ஏறுவதற்கான பயிற்சியை பெறக்கூடியவளாக இருக்கிறாள். எல்லாரும் சொல்றாங்க, இவளால் ஒன்றும் முடியாது, சாதிக்க முடியாது. ஆனால் அந்த பயிற்சி கொடுத்த அந்த பெண்மணி இவ்வாறு சொல்லுகிறாள், நிச்சயமாக உன்னால முடியும், உன்னால சாதிக்க முடியும், நீ சாதிக்க பிறந்தவள், நீ சாதிக்க பிறந்தவள் என்று உற்சாகமூட்டுகிறார்கள். 2013 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி காலை 10:55க்கு இந்த பெண் ஊனமுற்ற ஒரு பெண்ணாக இந்தியாவிலே முதல் பெண்ணாக எவரெஸ்ட் சிகரத்தை எட்டியவளாக இருக்கிறாள். நிச்சயமாக பெண்களை எதுவுமே முடக்கிவிட முடியாது. நம்ம மனஸ்தைரியம் நிச்சயமாக வேண்டும். அதற்கு கத்தோலிக்கர்களாகிய நமக்கு தேவை அன்னை மரியாளை முன்மாதிரியாக நாம் கொள்ள வேண்டும். பல நேரங்கள் நல்லா கவனிங்களேன், நம்முடைய திருச்சபையும் சரி, நம்முடைய அன்னை மாதாவுடைய அன்னை மரியாவுடைய சிறுவங்கள் படங்கள் அனைத்தையும் பாருங்க. அன்னை மரியாள் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, இரக்கமாக இருப்பாங்க. நிச்சயமாக அது அவருடைய குணமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு வீரம் இருந்தது, ஒரு புரட்சி இருந்தது என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு புரட்சியாளராக மாறுவதற்கு, வீர மங்கையாக மாறுவதற்கு எதுவுமே தடையாக இருந்து விடக்கூடாது. நீ நல்லா கவனி, அன்னையுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் ஒரு பணக்கார பெண்மணி அல்ல, ஒரு ஏழை பெண்மணி, ஏழை நபருக்கு வாக்கப்பட்டவளாக இருக்கின்றார். அன்னை மரியோட சொந்த ஊர் எது? நாசரேத். அந்த நாசரேத் என்ற ஊர் நிச்சயமாக விவிலியத்தில் சிறப்பு பெற்ற இடம் அல்ல. இன்னைக்கு கள்ளக்குறிச்சின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது என்னது? அந்தோனியார் திருத்தலம். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை தெரியல, நாசரேத் என்று சொன்ன உடனே அன்னை மரியாளை நாம் நினைவு கூறலாம். அன்றைக்கு நாசரேத் என்ற ஊர் விவிலியத்தில் கூட நிறைய இடங்கள்ல முக்கியத்துவம் பெறாத ஒரு ஊராக இருக்கிறது. மொத்தமே அந்த ஊரில் வாழ்ந்த குடும்பம் 50 குடும்பங்கள். இது விவிலிய அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அகழ்வியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய உண்மை நிகழ்வாக இருக்கிறது. மொத்தமே 50 குடும்பம் தான் அந்த ஊரில் வாழ்ந்திருக்கிறது. 500 நபர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு ஏழை பெண்மணி. ஆனால் இன்னைக்கு ஏழை பெண்மணி உலகத்தையே மாற்றி போடக்கூடிய அளவிற்கு தீமைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சக்தியை கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவரை கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்த போது உருவில் வெவ்வேறாக படைத்தார். ஆனால் நிலையில் 2 பேருமே சமம். அதான் விவிலியம் நமக்கு சொல்ல கொடுக்கிறது. இன்னைக்கு நல்லா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரை கடவுள் பெண்ணை படைக்கின்ற போது இந்த தோல் எலும்புலேருந்து என்ன செஞ்சிருக்கலாம்? படைச்சிருக்கலாம். இல்லாட்ட கால்கள் இருக்கிற எலும்புலேருந்து படை. ஏன் ஆண்டவரை கடவுள் ஒரு மனிதனுடைய மையமாக இருக்கக்கூடிய விலா எலும்பை உருவினாரு? ஆணும் பெண்ணும் சரிசமம். சிஸ்டர் சொன்னாங்க, எப்படி இந்த மகளிர் இந்த தின விழா வந்தது என்பதற்கு அழகான ஒரு வரலாறு. உண்மையிலே அதான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இன்னைக்கு மகளிர் தினம் நிறைய பேர் நேற்று வாட்ஸ்அப்பில் நிறைய போட்டோக்கள் போட்டாங்க, வாழ்த்து சொன்னாங்க. இன்னைக்கு இந்த மகளிர் தின விழா நிறைய போட்டிகள் என்ன செய்கிறாங்க? நடத்துகிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த மகளிர் தினம் எப்படி உருவானது என்றால் 70 பெண்களுடைய சாவில் உருவானது. 70 பெண்களுடைய சாவை நினைவு கூறுவதற்காக இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. சாவை மட்டுமல்ல, அந்த பெண்களை போல நாமும் வீரமிக்கவர்களாக மாறவேன் என்பதற்காக தான் இந்த மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தை இன்னும் நம்முடைய சமுதாய மக்கள் கேவலப்படுத்துறதுக்காக அழகி போட்டி, கோல போட்டி, இந்த பெண்களை அப்படியே என்ன அமுக்குவதற்காக இந்த மாதிரி போட்டிகளை நம்ம என்ன கண்டக்ட் பண்ணி பெண்களுடைய மாண்பை இன்னும் குறைக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். பெண்கள் என்பவர்கள் வீறு கொண்டு எழவக்கூடியவர்கள் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க, அன்னை மரியாள் விவிலியத்தில் நற்செய்தியில் இன்னும் சிறப்பாக பல இடங்களில் பார்க்க முடியும்.
அன்னை மரியாள் ஒரு புரட்சிகரமான பெண்ணாக திகழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக உணர முடியும். அன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக யூத சமுதாயத்தில் ஒரு பெண் ஆணுக்கு எதிரான முறையில் குரல் கொடுக்க முடியாது. ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் ஆண்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவளாக இருக்கிறாள். இயேசு தீமைக்கு எதிராக போராடுகிறாரு. நிறைய மக்கள் இயேசுவை பார்த்து இவன் பேய் பிடித்தவன், பெயல்செபூல் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டக்கூடிய என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாள் என்ன செஞ்ச சொல்லலை, எப்பா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லலை. அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் தன் மகன் இயேசுவை ஊக்கப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாள். ஏன்னா நல்லா கவனிங்க, அன்னை மரியாளுடைய படைப்பு என்பதை தீமைக்கு எதிராக போராட வேண்டும். எனவே தான் ஆண்டவராகிய பழைய ஏற்பாட்டில் நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே ஒரு பகையை நான் உண்டாக்குவேன், அவள் குதிங்கால் உன் தலையை நசுக்குவாள் என்று ஆண்டவரை கடவுள் அன்றே அன்னை மரியாளுடைய அந்த சக்தி வீர பண்பை கடவுள் எடுத்து சொன்னக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையும் சரி, இன்னைக்கு நாமும் சரி, அன்னை மரியாளை இரக்கமுள்ளவள் தான், கனி உள்ளவள் தான், அன்புள்ளவள் தான். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு அன்னை மரியாள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான பாடம், தீமைக்கு எதிராக போராட அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்பொழுதுதான் கொஞ்சம் வெளியில் என்ன செய்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் தான் பெண்களுடைய வேலை எங்கே இருக்குன்னா வீட்டில், அதிலும் குறிப்பாக அடுப்படியோடு என்ன செய்கிறோம், முடங்கி விடும், வெளியே வருவது இல்லை. ஆனால் அன்னை மரியாளை பாருங்கள், தான் தன் கணவன், தன் பிள்ளை, தன் உறவினர் என்று மட்டும் நின்று விடாமல், ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று விடாமல், அதையும் தாண்டி வெளியே பணி செய்யக்கூடியவளாக இருக்கிறாள். எனவே அன்னை மரியாளை ஒரு புரட்சி பெண்ணாக நாம் பார்க்க முடியும். அவருடைய பாடல் அதுதான் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்னை மரியாள் ஒரு சாதாரண ஏழை பெண்ணாக இருந்தாலும் அந்த ஏழ்மை அவருடைய புரட்சிக்கு தடையாக இருந்ததில்லை. அவளுடைய ஏழ்மை அவளுடைய வீரத்திற்கு தடையாக இருந்ததில்லை. அவளுடைய ஏழ்மை தீமைக்கு எதிராக போராடுவதற்கு தடையாக இல்லை. அப்ப அன்னை மரியாளை போல இன்றைக்கு நாம் போராட ஒரு வீர பெண்மணிகளாக மாற அழைக்கப்படுகிறோம். தெளிவாக நாம் பார்க்க முடியும். அன்னை மரியாள் கபிரியேல் வானத்திலிருந்து காட்சி கொடுக்கிறாரு. இன்னைக்கு அது அப்படி நம்ம சாஃப்டா மாத்திட்டோம், புரியுங்களா? அன்னை மரியாள் அந்த இடத்துல அந்த நிலையை ஏற்பதற்கு ஒரு வீரன் தேவை, புரியுங்களா? இன்றைக்கு நல்லா கவனிங்க, ஒரு இளம்பெண் கணவனை அறியாமலே இருந்து கருவுறுகின்ற போது நிச்சயமா இன்னைக்கு சமுதாயம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்நாக்குகிறது. யூத சமுதாயம் இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயத்தை விட மிக கொடூரமான சமுதாயம். என விவிலியம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்யணும், கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்ற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவருடைய ஆழமான வீரம் வெளிப்படுகிறது. எனக்கு சமுதாயம் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வீரமுடன் எழுந்து வருகிறேன் என்று சொல்லி முதல் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியவளாக இருக்கின்றாள். ரெண்டாவது நல்லா கவனிங்க, அன்னை மரியாளுடைய வீரம் எப்படி வெளிப்படுத்துவது? சமூகத்தை விட்டு வெளியே சென்று இன்னொருவருடைய வாழ்வுக்காக அவர் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். நல்ல கவனிங்க, ஒரு சாதாரண இளம்பெண் தனது வயிற்றில் சிசுவை சுமந்து என்ன செய்கிறாங்க, எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக விரைந்து சென்றாள் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக இன்னைக்கு அந்த நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நினைத்து பார்ப்போம். வழக்கமாக நம்முடைய பிள்ளைகள் கருவுற்றுடன் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயும் போகக்கூடாது, நம்முடைய பிள்ளைங்க இதான் நல்லதா போச்சு. அப்போ என்ன செய்வாங்க, அதை அவர்கள் என்ன செய்வாங்க, தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்வாங்க. ஏதாவது வேலை செய்யணும், ஏமா டாக்டர் சொல்லியிருக்கிறாரு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வேலை செய்ய சொல்கிறீங்களே. அந்த காலத்தில் உள்ள பெண்களை பாருங்களேன், என்னைக்கா எந்த பெண்களுக்காவது அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றவர்கள் இருக்கிறாங்களா? இல்லை. தெளிவாக சொல்லப்படுகிறது. அதான் நல்லா கவனிங்க, ஒரு பெண் குழந்தை பெறுகின்ற போது ஒரு ஆண் தாங்குகின்ற வலியை விட
இரண்டு மடங்கு வலியை பெண் தாங்கக்கூடிய சக்தியை அவளுக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள். அது எத்தனையோ எலும்புகள் நொறுங்கக்கூடிய அளவிற்கு அந்த சக்தி பெண்களுக்கு இருக்கிறது. அன்னை மரியாள் அப்படிப்பட்ட அந்த குழந்தையை தனது கருவில் சுமந்தவளாக நடைபயணமாக மேற்கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாள். அது எலிசபெத்தாம் இகழ்ச்சிக்கு உள்ளாகிவிடக்கூடாது. அவளும் நலமோடு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். நீங்கள் நல்லா கவனிங்க, இன்னைக்கு எத்தனை பெண்கள் அடுத்தவர்களுக்கு நம்முடைய குறுகிய வட்டத்தையும் தாண்டி உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய சமூகத்துக்கும் சரி நம்முடைய திருச்சபைக்கு வந்த மிகப்பெரிய கேடு இந்த ஜாதியம். எத்தனை பேர் இந்த ஜாதியத்தில் முடங்கி போய் கிடக்கிறோம். நல்லா கவனிங்க, எவன் ஒருவன் தன் ஜாதியத்தை விட்டு வெளியே சென்று உதவக்கூடியவனாக இருக்கிறான், நிச்சயமாக அவனிடத்தில் வீரம் இருப்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். அவர்தான் உண்மையான கடவுளாகவும் இருக்க முடியும். அன்னை மரியாள் எல்லாவற்றையும் கடந்து உதவி செய்யக்கூடியவளாக இருக்கிறாள். அதே போல அன்னையுடைய வீரத்தை நம்ம காணாவர் திருமணத்திலையும் தெளிவாக பார்க்க முடியும். காணாவர் திருமணத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, அங்கு உணவு இல்லை. உணவு யாருக்கு இல்லை? பணக்காரங்களுக்கா? நிச்சயமாக இல்லை, ஏழைகளுக்கு இல்லை. அப்ப அன்னை மரியாள் ஏழைகளும் உணவு உண்ண அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த உலக மகளிர் தினம் எதற்காக உருவானது? நல்லா கவனிங்க, ஆண்கள் வேலை செய்கிறார்கள், அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊதியத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பஞ்சாலையில இந்த பெண்கள் தொடங்கிய போராட்டம், குறிப்பாக 75 பெண்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். அதில் 70 பேர் தன்னுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள். எதற்காக? நாங்கள் ஆணுக்கு இணையாக இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காக. அவங்க வேலை பார்க்குறாங்களா, அதே அளவுக்கு தானே இன்றைக்கு நாங்களும் வேலை செய்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிறேன், தயவு கூர்ந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன வேலை செய்கிறீங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ராணி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சும்மா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு ஆண் செய்கின்ற வேலையை விட பல மடங்கு நீங்கள் செய்கிறீர்கள். அதை யாரும் உணர்வதில்லை. நீங்க நல்லா கவனி, காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்க வரைக்கும் நிச்சயமாக ஓடி ஓடி வேலை பார்க்கக்கூடியவர் யாருன்னா பெண்களாகி நீங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஒருபோதும் சும்மா இருக்கிறோம் சொல்லாதீங்க. அது வடிவேல் சொல்லுவாரு, சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் சொல்லுவாரு. ஆனால் நீங்கள் சும்மா இல்லை, நிச்சயமாக கணவனை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், பிள்ளைகளை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், உணவு சமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், துணிமணிகளை துவைக்கக்கூடியவர்களாக நிறைய வேலைகளை நீங்கள் செய்கிறீர்கள். அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு இப்படி வேலை செய்யக்கூடிய நீங்கள் பிறர் மீதும் அக்கறை உள்ளவர்களாக மாற வேண்டும். இந்த சமூகத்தின் மீது அக்கறை உங்களுக்கு வரணும். புரியுங்களா? யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுகிறார் என்று நாம் முடங்கிவிடக்கூடாது. சமூகத்தின் மீது அக்கறை உள்ள பெண்கள் இன்றைக்கு திருச்சபைக்கு தேவைப்படுகிறார்கள், திருச்சபைக்கு தேவைப்படக்கூடியவர்களாக இருக்கிற. அப்படிப்பட்ட அன்னை மரியாளை போல சமூகத்தின் மீது வெறுமனே ஆலயத்திற்கு வந்தோம், வழிபாட்டில் பங்கெடுத்தோம் என்று நிலையில் இருந்து விடும். அன்னை மரியாள் அப்படி அல்ல. அன்னை மரியாள் இறைவனோடு இருந்தால் அந்த இறைவனோடு உள்ள உடனிருப்பை சமூகத்தில் உள்ள தீமையை எதிர்த்து போராடுவதற்காக பயன்படுத்தி கொண்டார். அப்ப இன்றைக்கு சமூகத்தில் உள்ள தீமையை எதிர்த்து போராடுவதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு என்பதை ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். அதே போல அன்னை மரியாள் இயேசுவின் சிலுவையின் அடியில் நிற்கக்கூடியவளாக இருக்கின்றாள். நல்லா கவனிங்க, வழக்கமாக சொல்லுவாங்க, அது எந்த தாயும் தான் இறந்த பிறகுதான் தன் பிள்ளைகள் இறக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அன்னையுடைய வாழ்க்கையில் வித்தியாசம். தன் மகன் இறக்கக்கூடிய நிலையை கண்கூடாக பார்க்கின்றார். எவ்வளவு வேதனை வலி இருக்கும். ஆனால் அந்த இடத்திலும் கூட அன்னை மரியாள் வீரமுள்ளவளாக இருக்கின்றாள். இந்த தவக்காலத்தில் சிலுவை பாதை செய்கிறோம். 4வது ஸ்தலம்
அன்னை மரியாள் இயேசுவை சந்தித்த நிகழ்வு. தன் மகனை வீரத்தோடு அனுப்பி வைக்கிறார். மகனை, உனக்கு நான் துணையாக இருக்கிறேன், நீ வீரத்தோடு இந்த மக்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக நீ போராடு என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்றாள். எனவே அன்னை மரியாளை வெறும் ஒரு மென்மையான ஒரு பெண்மணியாக பார்த்து விடாமல், அன்னை மரியாளை போல வீரம் கொண்டவளாக, அன்னை மரியாளை போல புரட்சியுள்ள ஒரு பெண்களாக மாறுங்கள். நிச்சயமாக இறைவன் அதற்கு உங்களுக்கு வழிவகை செய்வாராக என்ற குறுகிய சின்ன சிந்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது உங்களுக்கு இடைவெளி விடப்படுகிறது. சரியாக 11 மணிக்கு ஆலயத்திற்குள் கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.